வெரி குட். மறுபடியும் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். இந்த குளோபல் பல இடங்கள்ல இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்க நல்ல ஆப், ஜூம் ஆப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நம்முடைய 8வது சப்ஜெக்ட், நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? திஸ் இஸ் அவர் 8th சப்ஜெக்ட். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள். திஸ் இஸ் அவர் third class. சப்ஜெக்ட் 8 கிளாஸ் 3. அதிலே நம்ம இன்றைய பாடத்தை நாம் துவங்குவோம். எஸ் சிஸ்டர், நம்ம நேரடியாக வகுப்புக்கு போய்விடலாம். எந்த அறிவு நம் செழிப்புக்கு தேவை? விசுவாசத்தை அருளும். வெரி குட். எந்த அறிவு நம் செழிப்பிற்கு, நான் வாசிக்கிறேன் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அறிவு நம் செழிப்பிற்கு தேவையான விசுவாசத்தை அருளும். ரைட், யார் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல? எஸ் கிரேஸ் சிஸ்டர். கிருபையில நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 83வது 2வது பந்தியில பாஸ்டர், எங்களுடைய பொருளாதார செழிப்பிற்கு பொருந்தும் தேவன் ஏற்கனவே ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கான பலனையும் கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசத்தினால் நாங்கள் அங்கே அதை அடைந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இதுல நீங்க நல்லா கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. கரெக்ட் தான் ஆன்சர். கரெக்ட். நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். 84வது பேஜ்ல பாருங்க, பாட்டம் மோஸ்ட்ல, தேவன் தம் கிருபையினால் செழிப்பிற்கு தேவையானதை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினால் நீங்கள் அதை அடைய ஆரம்பித்து அதை எடுத்துக் கொள்வீர்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய அபிஷேகமும் வல்லமையும் ஏற்கனவே உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் இருக்கின்றது என்பதை அறிந்தவர்களாய் நீங்கள் அவற்றோடு ஒத்துழைக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்களேன். அதுல கொஞ்சம் முன்னாடி பாருங்க, பேஜ் 84ல செகண்ட் பேராகிராஃப் கடைசியில பாருங்க, செழிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு போதுமான அளவு தேவனுடைய நிதி ஆதாரங்களோடு வாழ்வதாகும். இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்குள் உங்கள் லக்கை முழுமையாய் அடையும்படி நான் ஜெபிக்கின்றேன். சிம்பிளா என்னது? எந்த அறிவு, விச் நாலேஜ் புல்ஸ் த ப்ராஸ்பரிட்டி? தேவன் தம்முடைய கிருபையினால் செழிப்பிற்கு தேவையானதை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க. ஆமா, இதை வைத்துதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன சொன்னாரு? முடிந்தது என்று சொன்னார். எது முடிஞ்சது? எல்லாமே. ஓகே, அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு தேவையான எவையெல்லாம் தேவன் செய்ய வேண்டுமோ அவர் செய்து முடித்துட்டாரு. அவருடைய ரோல் ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களா, கிருபை பாருங்க. 35 வருஷமா நான் ஊழியம் செய்யறேன். முதல் 25 ஆண்டுகளும் ஒரு அற்புதம் கூட நடக்கல. ஏன்னா அதை பற்றி அறிவு இல்லை. ஏற்கனவே ஐ எம் லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். நான் வாயால பேசினா போதும் அற்புதம் நடக்கும் என்கிற நாலேஜ் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட மறுநாளே அந்த சூப்பர் நேச்சுரல் பவரினால் தேவன் ஒவ்வொருவரையும் நிறைத்து வைத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். இனி அவர் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 2வது கேள்வி பிரதர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான ஒன்றை நாம் மறுபடியும் பிறந்த அன்றே பெற்றுள்ளோம். அது என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா. 83வது பக்கத்துல மறுபடியும் பிறந்த விசுவாசியாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பான தேவனுடைய அபிஷேகமும் செழிப்பின் வல்லமையும் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. வெரி குட், கரெக்ட் தான். நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். இன்னொன்று இருக்குது. அதே இந்த 3ல இப்படியே வைத்துக்கிடுவோம். 3ல எதை எழுதினாலும் 10 மார்க்.
வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அபிஷேகம் வல்லமையும் விசுவாசிக்கதான். விசுவாசம். விசுவாசத்தினால் பிறகு விசுவாசத்தினால் அது கிரியை செய்யும்படி விட வேண்டும். ஐஸ்வர்யம் இல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஐஸ்வர்யத்தை நேரடியா பேஜ் 83 டாப்ல வாங்க. அடைந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஹெட்டிங் கீழே. இவை எல்லாம் உங்களுடைய பொருளாதார செழிப்பிற்கும் பொருந்தும். தேவன் ஏற்கனவே ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸோ அது எழுதினாலும் மார்க் தான், இது மார்க் தான். கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் பட் 1 பேராகிராஃப் பாருங்க, பேஜ் 83. மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசியாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான தேவனுடைய அபிஷேகமும் செழிப்பின் வல்லமையும் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. அப்ப பாருங்க, பிசாசுடைய தந்திரமே நம்மிடத்துல எது இருக்கிறது என்பதை மறைத்திடுறான். அதுலதான் அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான் இல்லையா? வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நாம் எந்த ஸ்டேட்டஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறோம், சம்பாதிப்பதற்கு நம்மிடத்திலே தேவன் ஏற்கனவே என்ன கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிவு இல்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் எந்த அளவு ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற நாலேஜ் இல்லை இல்லையா? ஆமா, அதனாலதான் ஓசியா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்புறம் பவுல் சொல்றாரு, அறியாமை, அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் பீப்புள் பெரிஷ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். வேற எதுவுமே இல்லை. எது தெரியல, எதுல இக்னரண்டா இருக்காங்கன்னா, தேவன் எவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த நாலேஜ் இல்லை. 3வது கேள்விக்கு போலாம். சுகம் உடனடியானதா படிப்படியானதா? ஏன்? எஸ் சிஸ்டர், பேமாம் சிஸ்டர். சுகம் உடனடியானதா படிப்படியானதா? ஏன்? ஷார்ட்டாவே நீங்க சொல்லல, அதை வாசிக்கணுங்கிறதுல நீங்க புரிந்திருக்கதே சொல்லுங்க. சுகம் உடனடியானது, ஓகே. படிப்படியானது அது எங்கட விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, ஏன் அது உடனடியானது? அது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறபடி. வெரி குட், நீங்க புரிஞ்சிட்டீங்க பாருங்க, அதான் வேணும். ஏற்கனவே அந்த சுகத்தை தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் சுதந்தரித்து வைத்துட்டாரு. எனவே சுகம் உடனடியானது. வெரி குட். ஆமா, வேதம் முழுவதும் அதுக்கு உதாரணங்கள் இருக்கின்றன. பாருங்க, பல வேளைகளிலே ஐஸ்வர்யம் இதை போல உடனடியாக வர்றதில்லை. இதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம கொஞ்சம் சஸ்டைன் பண்ணுவோம், விசுவாசத்துல நாம் நிலைத்திருப்போம். சரிங்களா? அது ஆண்ட்ரூ கூட ஏதோ ஒரு புக்கில் எழுதுகிறாரு. ஆனா நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. பைபிள்ல ஐஸ்வர்யம் உடனடியாக பெற்றிருக்கிறார்கள். தேவைகள் உடனடியாக சந்திக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு உதாரணம் சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் உடனடியாக பெறப்பட்ட இடம் அல்லது தேவைகள் உடனடியாக சந்திக்கப்பட்டவை, பற்றாக்குறை உடனடியாக நீக்கப்பட்ட இடம். 1 2 சொல்லுங்க. வெரி குட், நல்ல உதாரணம் இல்லையா? அது உடனடியாக தேவை சந்திக்கப்பட்டது. வேற சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல இன்னும் சொல்லுங்க. விதவை நம்மா குறைபடவில்லை. என்ன வேற? வெரி குட், சரியான உதாரணம். இன்னும் இருக்கு பாருங்க. ஓகே, அது புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டீங்க. பழைய ஏற்பாட்டுல இன்னும் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இன்னும் இருக்கு பாருங்க. அந்த எகிப்துல இருந்து வெளிக்கிடும் போது பொன்னையும் வெரி குட். ஓகே, அதே சொல்லலாம். சமாரியாவுல பட்டணத்துல அதான், அது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்களா. சமாரியாவுல எந்த அளவுக்கு பஞ்சம்? பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு, குழந்தைகளை வேக வைத்து சாப்பிடுற அளவுக்கு கொடிய பஞ்சம். சத்தியத்தை அறிந்த யார் அங்கே வந்தாங்க? எலிசா. ஒரே வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது என்று சொல்லுகிறார். இல்ல, ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். ஆமா, எலிசாவுக்கு இருந்த அதே அபிஷேகம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இல்ல,
இன்னும் கூட இருக்கு, ஆனா இல்ல. ஒரு அந்த அளவுக்கு ஏன் நம்ம யோசிக்கணும், ஏன் அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் வரல, ஏன் நம்மால அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியவில்லை இல்ல? ஆமா. புதிய ஏற்பாட்டுல அங்கே கானா ஒரு கல்யாண வீட்டுல பஞ்சம் பற்றாக்குறை உடனே நீக்கப்பட்டது. வேற புதிய ஏற்பாட்டுல உதாரணம் சொல்லுங்க. 2 மீன் 5 அப்பம். புருஷர்கள் 6000 பேர், புருஷர்கள் மட்டும் 6000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு தேவைன்னு ஒண்ணு இருந்தது. அங்கே இருந்த 5 அப்பம் 2 மீனை 1000 மடங்கு பெருக பண்ணி தேவன் ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார். ஓகே, இப்ப இதுல என்ன சொல்ல வர்றதுன்னா, சில வேளைகளிலே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு சற்று கால தாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாகவே நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும் என்றால் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏன் எனக்கு இன்னும் நடக்கல இல்லையா, ஏன் டிலே ஆகுது, அந்த கேள்வி கேட்டாலே அல்லது அந்த எண்ணம் வந்தாலே இன்னும் விசுவாசத்துல கொஞ்சம் வளரணும்னு அர்த்தம். எல்லா ஏரியாவிலையும் அப்படிதான். ஒரு சுகமாக கூட இருக்கலாம், ஒரு பொருளாதார தேவையா இருக்கலாம், உறவினர்கள் ரட்சிக்கப்படுற காரியத்திலேயா இருக்கலாம் இல்லையா. அந்த பொறுமையோடு நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். தேவனுக்கு இதுல எந்த ரோலுமே இல்லை. சரிங்களா? அழுது புலம்பினாலும் ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றால் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அழுகை வரும். சரிங்களா? அந்த ஆட்டிடியூட நீங்க எல்லாம் மாத்திருப்பீங்க. அழுத ஆண்டவர் தருவார், அப்படி கிடையாது. ஆமா, இது யாருமே மறுக்க முடியாது. பாருங்க, விசுவாசம் இருக்கிறவங்களை எப்படி அழுக வரும் இல்ல. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, தேவனிடத்திலிருந்து வர வேண்டியதில்லை, ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிட் வேர்ல்டுல we have already got it, whatever may be the need. என்ன தேவையாக இருந்தாலும் அப்ப நான் திரும்ப அந்த பாயிண்ட் தான் வருது. யூ ஹாவ் டு சஸ்டைன் ஆர் யூ ஹாவ் டு என்ன செய்யணும், யூ ஹாவ் டு பி பேஷண்ட். பொறுமையா இருப்பீங்க யாரு? விசுவாசிக்கிறவர்கள். பொறுமை கஷ்டப்பட்டு பொறுமை இல்லை. யூ வில் என்ஜாய் தட் டைம் ஆல்சோ. காத்திருக்க காலத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இல்லையா. அவரோடு சிரிச்சு விளையாடி ஒரு அப்பாட்ட சமாதானமா பேசி சந்தோஷமா இருக்கும்போது இல்ல, அப்பா எனக்கு தெரியும் நீங்க கொடுக்கிற நாள் அது சம்பூரணமா இருக்கும் இல்ல, அப்படிதான் பேசணுமே தவிர தாங்கன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெரி குட். நாம் இதுல எல்லாரும் தேறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் இதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நமக்கு சமாதானத்தை தருவார். தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அவைகளை சுதந்திரிக்கிற வழியையும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வழிகாட்டுவார். ஏனென்றால் அவரே சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவர். அடுத்த கேள்வி போயிடலாம். ஆமென். தங்களின் கைகளின் பிரயாசத்தின் மூலம் தேவன் தங்களுக்கு செழிப்பை அருளுவார் என்பதை அறிந்தவர்கள் எந்த இரு தவறுகளையும் செய்ய மாட்டார்கள். வெரி குட். நான் திரும்ப வாசிக்கிறேன், கொஸ்டினை கவனிங்க, எழுதியிருந்தாலும் கவனிங்க. தங்கள் கைகளின் பிரயாசத்தின் மூலமே தேவன் தங்களுக்கு செழிப்பை அருளுவார் என்பதை அறிந்தவர்கள், இந்த நிஜத்தை அறிந்தவர்கள் எந்த இரு தவறுகளையும் செய்ய மாட்டார்கள். மகேஸ்வரி சிஸ்டர் நினைக்கிறேன். சேர்ந்த வாசன மண்டத்தை விட்டுட்டேன். அதாவது நான் போதுமான அளவு பரிசுத்தமாய் வாழவில்லை, நான் போதுமான அளவு ஜெபிக்கவில்லை என்று தங்களுக்குள்ள குற்றப்படுத்திக் கொள்வார்கள். ஓகே, நீங்க 5 மார்க் போட்டுக்கலாம். நீங்க புரிந்ததுக்கு கரெக்ட் தான். இன்னும் தெளிவான ஒரு இதுல இருக்கிற பதில் யார் சொல்றீங்க? அடுத்து சொல்லலாம். 85 டிவி நிகழ்ச்சியை பார்த்து வயிறு வலிக்க சிரித்து நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். தேவன் உங்கள் மடியில் நிறைய பணத்தை கொடுக்கும்படி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் எழுந்து அப்படியான அந்த அது போட்டது நிகழ்ச்சியை பார்த்து வயிறு. வெரி குட், கரெக்ட் தான்.
கேள்வியை நான் வாசிடுறேன், ஏன்னா இது கேள்வியில பதில் நல்ல ஆழமான கருத்து இருக்கு பாருங்க. தங்களின் கைகளின் பிரயாசத்தின் மூலமே தேவன் தங்களுக்கு செழிப்பை அருளுவா என்பதை அறிந்தவர்கள் எந்த இரு தவறுகளையும் செய்ய மாட்டார்கள் என்றால் 85வது பக்கம் டாப் மோஸ்ட்ல பாருங்க. டிவி நிகழ்ச்சியை பார்த்து வயிறு வலிக்க சிரித்து நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். 2வது, தேவன் உங்கள் மடியில் நிறைய பணத்தை கொட்டும்படி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக மாறாக நீங்கள் எழுந்து வெளியே சென்று கையிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஏன்? காரணம், உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆமா, பாருங்க, அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைக்காமல் ஜபம் செய்து கொண்டே இருந்தால் அங்கே ஒருவேளை அறுவடை இருந்திருக்காது இல்லையா? அவனுக்கு அந்த 100 மடங்கு பெருக்கம் இருக்காது. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லா இதுலயும் கூட இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்களேன். ஒரு ஹீலிங் கூட இதான். நம்ம ஜோமனிட்டே இருந்தா கிடைக்காது. ஏசு நாமத்துல அப்பாலே போன்றா அந்த கேன்சர் கட்டி மறைஞ்சிருது இல்லையா? தட் இஸ் அவர் ரோல். ஏனென்றால் சுகத்தை தேவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்து விட்டார். அதே போல உங்களுக்கு தேவையான செழிப்பை தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது எந்த ப்ராசஸ்ல வருதுன்னா, நாம் கையினாலே செய்யும் பொழுது இல்லையா? ஆமா, இதுல கூட எடுப்போமே, அந்த சமாரியா பஞ்சம், எலிசா பேசினான் இல்லையா? ஆமா, அந்த குஷ்டரோகிகளுக்கு வெளிப்பட்டது இல்லையா? நம்ம ரோல் ஒண்ணு இருக்கு பாருங்க. எவ்வளவு நாளையா பேசுறது பாருங்க. எவ்வளவு நாள் பேசணும்னா அது நடக்கும் வரைக்கும் பேசணும்னு சொல்லலாம். அதை விட பெட்டர் ஆன்சர் என்னன்னா, உங்களுக்கு விசுவாசம் நீங்கள் இளைப்பாறும் வரைக்கும் பேசணும். நான் அதை எப்படி என்ஜாய் பண்றேன்னா, நடக்காட்டாலும் அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு இன்னொரு வழியில நம்மளை பெருசா ஆளாக்கிடுறாரு. எத்தனை பேர் புரியுதுல்ல? நடக்காட்டாலும் அல்லேலூயான்னு யாரு சொன்னாங்க? பைபிள ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேர் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. என்ன சொன்னாங்க? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க விட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஜாலியா தான் இருப்போம். ஏன்னா அவர் நமக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு, அந்த நாலேஜ். ஆனால் அவர்களை தேவன் தப்புவிக்காமல் விடவில்லை, தப்புவித்தார், ப்ரொமோஷன் கொடுத்தார், சரித்திரம் படைத்தார்கள் இல்ல? ஆமா, அவர்களை தூக்கி கொண்டு அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே வீசுவதற்காக சென்றவர்கள் என்ன ஆயிட்டாங்க? சாம்பலாகி விட்டார்கள். நம்முடைய 3 தம்பிமார்களுக்கும் முடி கூட கருகல. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொன்று டிலே ஆகுது, அதை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா எனக்கு பெருசா வச்சிருக்காரு இல்ல? மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருக்கவே கூடாது. நம்மெல்லாம் அதை தாண்டி வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சோக கதைய என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை ரசிக்க கூடாது. அப்படி என்றால் என்ன? யூ ஷுட் நாட் என்ஜாய் த பிட்டி பார்ட்டி. அதையும் ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருக்காருல்ல. சுய பரிதாபத்தை அனுபவிக்கிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோட தான் இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு நாள் இருந்தோம். நானும் அப்படி இருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் தான் இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சேன். உங்களில் சிலர் அப்படி இருந்தீர்கள். நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். இன்னும் வெளியே வருவோம். நடக்காட்டாலும் பரவாயில்லப்பா, எங்க ஆண்டவரை நான் கொண்டாடுவேன், நான் செலிப்ரேட் பண்ணுவேன், சந்தோஷமா தான் இருப்பேன், மகிழ்ச்சியோடு தான் இருப்பேன் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மகா பெரிய தேவன். அப்ப நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்காரு பாருங்களேன். டிவி நிகழ்ச்சியை பார்த்து வயிறு வலிக்க சிரித்து நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். ஆமா, இது சிரித்தாவது பரவாயில்ல. இங்க தமிழ்நாட்டில எல்லாம் டிவியில வருகிற சோக கதைகளை பார்த்து நிறைய பேர் அழுகிறார்கள் என்று சொல்றாங்க. அதை அழுதுகிட்டே பார்க்கிறது. இருக்கிற விசுவாசத்தை இழந்து விடுவார்கள். ஓகே, 5வது கேள்விக்கு போயிடலாம். ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் என தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதன் விளக்கம் என்ன? வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்ற நிலையிலிருந்து வாழ்வதைத்தான் ஆவிக்கேற்றபடி நடத்த. அருமையான பதில் இல்ல? வாசித்துருவோம்.
பேஜ் 96ல கேள்வியை வாசிக்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடத்தல் என தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், கடைசிக்கு முந்தின பேராகிராஃப் அடியில, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற நிலையிலிருந்து வாழ்வதைத்தான் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்று தேவனுடைய வார்த்தை அழைக்கிறது. நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல அழகா விளக்கம் கொடுத்துட்டாரு. இதை விட தெளிவான விளக்கம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆவிக்கேற்றபடி நடத்த இல்லையா? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்னது இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? தோல்வி இல்லை, பயம் இல்லை. ரைட்? அப்போ ஆவியின்படி நடப்பது என்றால் என்ன? தங்களுடைய ஸ்டேட்டஸை அறிந்து வாழ்பவர்கள். பைபிள்ல ஒரு 10 உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 99.999% மறிந்து போனார்கள். ஏன்? தங்களுடைய ஸ்டேட்டஸ் அறியல. தேவன் அவர்களை எந்த நிலையில வைத்திருக்கிறார் என்பதை அறியவில்லை. மாம்சத்துல நடந்தார்கள், விழுந்து போனார்கள். அங்கே சூழ்நிலையில அறிந்திருந்தாங்க பாருங்க, காலேபு யோசுவாவும். அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தார். அதாவது தங்களுக்கு இருக்கிற மகிமையை, தங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸை, தங்களுக்கு இருக்கிற வல்லமையை அறிந்திருந்ததுனால தைரியமா வாழ்ந்தாங்க. எதற்குமே கவலைப்பட, என்ன வந்தாலும் சரி, எங்களுக்கு எங்க தலையெழுத்த வெற்றிதான். முழுவதுமாக வெற்றியாய் வாழ்ந்தவர்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். எலியா, எலிசா பெரிய சவால்லாம் சந்திச்சாங்க. இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய சவால்லாம் சந்தித்தாங்க. அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தார்கள். ஏனென்றால், இப்படியே சொல்றேன், தங்களுக்கு இருந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தார்கள். தங்கள் நாவிலே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்திருந்தாங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்னது, இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் என்னது? மாம்சத்தின்படி நடத்தல். இது இன்னும் எளிமையா நான் உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்களேன். சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷனை பிலீவ் பண்ணாதவங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். இன்னும் சில நீங்க உங்களை நினைக்கலாம், எனக்கு சூப்பர் நேச்சுரலுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அப்படி நினைக்காதீர்கள். அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது இல்லையா? இதானே அர்த்தம். வனாந்தரத்துல அவங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இருக்கு. சூப்பர் நேச்சுரல் டோர்ஸ் வில் பி ஓப்பன். சூப்பர் நேச்சுரலா நம்ம கானான சுதந்திரிப்போம் அப்படின்னு அவங்களால விளங்கி கொள்ள முடியவில்லை. அவர்கள் மாம்சத்தின்படி நடந்தார்கள், வழியிலே மாண்டு போனார்கள் இல்லையா? எல்லாருமே அப்படித்தான் பாருங்க. எலியா, எலிசா, வேற யாரு? இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் தான் கொடுத்தாங்க. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற நிலையிலிருந்து அவர்கள் ஆபரேட் பண்ணுகிறவர்கள். எல்லாவற்றுக்கும் அப்படி தீர்வு இருக்கா? நிச்சயமாகவே தீர்வு இருக்கு. நீங்க அந்த தீர்வை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, இன்னும் தீவிரமா பயணிங்க. எல்லா பிரச்சனைக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு இருக்கு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்றால் தோல்வியை தழுவார்கள். முதல் தோல்வி என்னன்னா பயம், கவலை இல்ல. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆவிக்கேற்றபடி அற்புதத்தை எதிர்பார்த்து அற்புதத்துக்காக நீங்கள் ஒரு கிரியை செய்யலாம், பேசலாம். அது நிச்சயமாக வேலை செய்யும். சரிங்களா? வேலை செய்யாட்டாலும் ஒன்றும் உங்களை பெருசா பாதிக்காது. தைரியமா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. 6வது கேள்வி போயிடலாம். விசுவாசம் என்பது எது அல்ல, ஆனால் எது? வெரி குட். பவானி சிஸ்டர் சொல்லிட்டாங்களா? அடுத்தது யாரு? லிதியா சிஸ்டர், பிலிப் பிரதரா? Faith is something we do to make God's. Faith is not something we do to make God move. Rather, Yes. it is a positive response to do what is already done. எக்ஸாக்ட்லி பிரதர், கரெக்டா சொல்லிட்டீங்க. விசுவாசம் என்பது எது அல்ல. பேஜ் 91ல செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாருங்களேன். தேவன் தம் கிருபையினால் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். விசுவாசம் என்பது தேவனை ஒன்றை செய்ய வைக்கும்படி நாம் செய்கிற ஒன்று அல்ல. ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஆனால் அது எது?
மாறாக அவர் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்வதாகும். தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவன் ஏற்கனவே அதை செய்து முடித்திருக்கிறபடியால் விசுவாசம் எளிமையானது. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு போராட்டம் அல்ல. தேவனுடைய கரத்தை திருக்கி முறுக்கும்படி நாம் இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது இல்லை. தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சரியான விதத்தில் அறிந்து ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். ஆமா, we have to thank the Lord for Andrew Womack. 21st century Paul என்று சொன்னா மிகையாகாது இல்ல. இவ்வளவு அழகா எளிமையா விளக்கவே முடியாது. அது நம்முடைய பாஷையில. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, நீ ஒரு சின்ன ஒரு காணிக்கையாவது என்ன செய்யணும், அவர் ஊழியத்துல விதைங்க இல்ல. அந்த சத்தியம் எல்லா இடம் போகணும் பாருங்க. பெருசா விதைங்க, முடியாதவங்க சின்னதையாவது விதைச்சிருங்க. மாசம் விதைங்க. நல்லா அழகா சொல்றாரு பாருங்களேன். எது அல்லவென்றால் விசுவாசம் என்பது தேவனை ஒன்றை செய்ய வைக்கும்படி நான் செய்கிற ஒன்றை அல்ல. ஜெபித்து ஆண்டவர் எதையாவது செய்ய வைக்கணும். அதுதான் more than 90% தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்வதாகும். இந்த ஒரு பதிலே இந்த புஸ்தகத்துக்கு போதும். எத்தனை பேர் இத எல்லாம் பரவசமா இருக்கு பாருங்களேன். கர்த்தர் நல்லவர். அது இன்னும் அழகா சொல்லிட்டாரு பாருங்களேன். தேவனுடைய கரத்தை திருக்கி முறுக்கும்படி நீங்க ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அவர் காயங்கள் பெற்றாரோ அதே போல நம்முடைய சந்தோஷத்திற்காக அவர் துக்கம் நிறைந்தவரானார். நம்முடைய செழிப்பிற்காக அவர் தரித்திரரானார் இல்லையா. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே முடிச்சிட்டாரு. இதை விளக்குவதுதான் சபையினுடைய நோக்கம். அப்படியே சொல்லலாம். அஜெண்டா நம்பர் 1 என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க என்பதை விளக்குவதுதான் பிரசங்கமாக இருக்க வேண்டும். வசனத்துல போதுமான என்ன இருக்கு, சப்போர்ட்டிவ் வேர்சஸ் ஆர் தேர். இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த ஸ்டேட்டஸ்ல ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை, அந்த நிஜத்தை விளக்குவதற்கு ஒரு சில வசனங்கள் சொல்லுங்களேன். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக யார் ஐஸ்வர்யனாகும்படி அவர் தரித்திரரானார். போதும். ஒண்ணுதான். ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுங்க. வேற நீதிமான்களா இருக்கிறோம். வெரி குட். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது அந்த நீதிக்கு பேர் என்ன சிஸ்டர்? தேவநீதி. தேவநீதி. அதை எப்படித்தான் ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அதை எப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? மறுபடி பிறந்த பொழுதே பெற்றுட்டோம். We are qualified. We have been made God's righteousness. வேற ஒரு சில வசனங்கள் சொல்லுங்க. நாம் எந்த அளவு தேவன் நம்மை குவாலிஃபை பண்ணி, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் ஒன்று சொன்னாங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஒரு நிமிஷம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? யாராவது சொல்லலாம். அந்த வசனம் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதை கேட்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் 1:31. அது நல்ல வசனம் தான். நாம் அவரே நமக்கு நீதியானார். வெரி குட், வெரி குட். இது ரோமர் 8:30. நீங்க நீதிமான்களாக்க பாருங்க. இப்படி சில வசனங்கள் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்றேன்ல, அதெல்லாம் நீங்க நம்புற ஞாபகம் வைங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அந்த நீதிக்கு பேரு தேவநீதி. மற்ற நீதிக்கு என்ன பேரு? நம்முடைய பிரயாசம், நம்முடைய சுயநீதி அல்லது வேற என்ன? மனித நீதி. மனித நீதி, சுயநீதி. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அழைத்தார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் யாருடைய நீதியை தேடணும். His righteousness, அவருடைய நீதி. அந்த நீதி விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும். அதை நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேற இந்த 3 நான் திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுடுங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
ரோமர் 8:30. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த வசனம்? சேம். எபிரேயர் 10:14. 10:10 தான். ஓகே, நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம். அது எந்த வசனம்? 10:14. 10:14. எபிரேயர். சரிங்களா? ஞாபகம் வச்சுடுங்க, எழுதி வச்சு கூட மனப்பாடம் செய்யுங்க. நம்ம பிசாசு இடம் கொடுக்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இவைகளை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? விசுவாசம் தான் வேணும். அது நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க இல்லையா? ஆமா, இனிமையாவது வாழுவோம். மகேஸ்வரி சிஸ்டர் இன்னொரு 40 வருஷம் ஜாலியா வாழுவீங்க. ஆமா, சத்தியத்தை அறிந்த பிறகு நமக்கு எல்லாமே நிஜமாக மாறுகிறது. எஸ் பிரதர், அடுத்த கேள்வி போலாம். ஓகே. தேவன் எதிர்பார்க்கும் ஆவிக்குரிய வாழ்வு வாழ எந்த 5ம் நம்மீது ஆதிக்கம் செலுத்த இடம் தரக்கூடாது? எந்த 5ம்? வெரி குட். அடுத்தது யாரு சொல்லணும்? நான் சொல்லல பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பேஜ் 98 பாட்டம். என்ன பார்க்கிறோம், ருசிக்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், உணர்கிறோம் என்பவை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த இடம் தரக்கூடாது. வெரி குட், வெரி குட். ஐம்புலன்கள் ரொம்ப 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 முக்கியம். நாம் யாரு? தரிசித்து பார்த்து நடக்கிறவர்களா, பார்க்காமல் நடக்கிறவர்களா? பார்க்காமல் தரிசித்து நடக்கிறவர்கள். அப்படி என்றால் கண்ணுல தெரிகிறத நம்ப மாட்டோம், உணர்கிறத நம்ப மாட்டோம், வசனத்தை நம்புவோம் இல்லையா? ஆமா, பாருங்கள், நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். பேஜ் 98ல பாட்டம் மோஸ்ட். அதுக்கு முந்தின பேராகிராஃப் வாசிப்போம். மாம்ச சிந்தை பாவ சிந்தையாய் மட்டும் இது இருக்க வேண்டியதில்லை, இயல்பாய் வரக்கூடிய சிந்தையாகவும் இது இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஓகே, அடுத்த கடைசி பேராகிராஃப். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், என்ன ருசிக்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள், என்ன நுகருகிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள் என்பவற்றின் ஆதிக்கம் அதன் கீழ் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்குள் நுழைய முடியாது. உங்களுடைய ஐம்புலன் உணர்வுகள் உங்களிடம் என்ன சொல்லுகிறதோ அல்லது எதை உறுதிப்படுத்துகிறதோ அதற்கு அப்பாற்பட்டு உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாய் வாழுகிறீர்கள். இல்ல, சூழ்நிலையை தாண்டி விசுவாசிக்க முடிகிறதா? ஆமா, ஆவியானவர் நமக்கு நல்லா கற்றுத்தர இருப்பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்றோம் பாருங்க, எலியா, எலிசா, அப்புறம் தாவீது, தெபோரால் கூட பிராக்டிக்கலா தீர்வு கொடுக்கல. அதாவது பிராக்டிக்கலா முடிவு செய்யல. தெபோரால் என்ன சொல்றான் பாரா கிட்ட, எப்பா யுத்தத்துல நமக்கு ஜெயம் வந்துட்டு, நீ போனால் ஒரு ஆணுக்கு பெயர் வரும், நீ என்ன கூப்பிடுற, நான் ரெடி, ஆனா வந்தா பேரு எனக்கு தான் வருங்கிறா பாருங்க. அப்ப எவ்வளவு அழகாக அவ தைரியமா சொல்றா இல்ல? அப்போ நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நாம தான் என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும்ல. நான் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜில் அது சொல்றேன் பாருங்களேன். 1000 பேர் போட்டி. என்ன போட்டினா, முடி ஹேர் கட் பண்றது. என்னுடைய டிரைவர் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது சொன்னேன், ஐயா என்னுடைய மைத்துனர் வந்து சென்னையில இருந்து மும்பைக்கு ஃப்ளைட்ல போறாரு. எதுக்குன்னா 1000 பார்பர்ஸ் வராங்க, ஹேர் டிசைனர்ஸ் வராங்க. எனக்கு உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் பாருங்க, பிரபு அவரை கூப்பிடுங்களேன்னாரு. உடனே அவரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், தம்பி நீங்க தான் வின்னர், 1000ல் நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல வருவீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 2 நாள் கழிச்சு அந்த காம்படிஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரபு டிரைவர் வாட்ஸ்அப் போட்டாரு, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய மைத்தினர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் காம்படிட்டருக்கு வந்தாங்கன்னா, அமிதாப் பச்சனுக்கு முடிவெட்டுறவங்க, விராட் கோலிக்கு முடிவெட்டுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. 1000 பேருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, எதனால அப்படி என்னால விசுவாசித்து பேச முடிஞ்சது என்றால், we have to believe supernatural provision இல்லையா?
அதுக்கு பிறகுதான் அவரை போய், சென்னையில தான் இருக்காரு, அதுக்கு பிறகு அவரை போய் தேடி நான் ஹேர் கட் பண்ணேன். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா 3 மாசம் ஆகுமா. அப்புறம் எங்களுடைய மனைவி அவங்க ஹேர் கட் பண்ணாங்க, எங்க டாட்டர் ஹேர் கட் பண்ணாங்க. அப்போ இப்படி அருமையானவர்கள். இப்போ இன்னொரு கேள்வி, நான் சொல்லிட்டேன் அது நடக்கல அப்படின்னா என்ன ஆயிருன்னா ஒன்றும் ஆயிராது. கரெக்டா இல்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு நாசரேத்து ஊர்ல பெரிய ஒன்றும் நடக்கல. அவர் அதை போட்டு மண்டையில பிச்சுட்டு இருக்கல, அடுத்த ஊருக்கு போயிட்டாரு இல்லையா? அப்போ ஒரு காரியத்துல நீங்க ஒரு கூட்டத்துல ஹீல் பண்றீங்க, ஒரு 10 பேர் வர்றாங்க, ஒருத்தருக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, சரிங்களா? ஹீலிங் நடக்கல, மினிமம் ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நடக்கலைன்னா அப்படியே அடுத்த ஆளை ஹீல் பண்ணுங்க. நடக்கலையே, நடக்காமனா என்ன ஆயிடும்? ஒன்றும் ஆயிடாது. நீங்க அப்படி ஆபரேட் பண்ணுங்க, அதுல வேகமாக வளருவீர்கள். ஏனென்றால் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் பீன் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஆமென். அதுதான் ஆவியின் சிந்தை. ஆமா ஆமா, வேதத்துல பார்த்துதான் முடிவெடுக்கிறத தவிர டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து முடிவெடுக்க கூடாது. ஆமா, இன்னைக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நேற்று நைட்டு, அண்ணன் நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பிரஸ்ட் ஏதோ கேன்சர். நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், கார் ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். சிஸ்டர், இயேசு நாமத்தினால ஐ கேன்சல் த சர்ஜரி, நீங்கள் இப்பொழுதே இயேசு நாமத்தினால சுகமாயிட்டீங்க, நாளைக்கு டாக்டர் பார்த்து உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்படி சொல்லிட்டே போமே. என்ன லிதியா சிஸ்டர்? பிரதர், உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, எங்களுக்கு தைரியம் இல்லை அப்படி சொல்லாதீங்க. நான் இன்னொரு படி மேலே போய் சொல்றேன். அதனால நீங்கள் சந்திக்கக்கூடியது, ஒருவேளை அது நடக்கலைன்னா சந்திக்கக்கூடியது அவமானம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவமானப்பட்டாரு, எவ்வளவு நிந்தையை சுமந்தாரு இல்ல? வெட்கம் எவ்வளவு சகித்து கொண்டார். தைரியமா நீங்க எழுமுங்க, அந்த ரேஷியோ சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும். நான் ஆரம்பத்துல 10 பேருக்கு ப்ரேயர் பண்ணா 4-3 தான் நடந்தது, அப்புறம் 6-7 ஆச்சு, இப்ப 8 வந்துட்டு. ஆமே, சோர்ந்து போகாமல் நீங்க சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு பேசுங்கள். ஓகே, தேவன் எதிர்பார்க்கும் ஆவிக்குரிய வாழ்வு வாழ எந்த 5ம் நம் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. பாருங்க, இந்த 5ம் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க கவலைப்படுறது இந்த 5ம் உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு அடையாளம். பிராக்டிக்கலா பார்ப்போமே, உங்க சொந்தக்காரங்க, உங்க பிள்ளை அல்லது ஏதோ சொந்தக்காரங்க ரொம்ப துன்மார்க்கமா போறாங்க, நீங்கள் அதை கேள்விப்பட்டு அதை பார்த்து இப்படி ஆயிற்ற என்று நினைத்தால் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த விடுகிறீர்கள். நிஜத்தை ஆதிக்கம் செலுத்த விடுறீங்க, அதை விடக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள்னா, நீங்க ரிலாக்ஸ்டா தான் இருப்பீங்க தவிர ஒரு பாரப்பட மாட்டீங்க. ஐயோ இன்னும் நடக்கலையே, இவருக்கு எங்க நடக்க போகுது, இவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மோசமா இருக்கிறான, இப்படி சிந்திக்கிறவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிடுவோம், யூதர்களுக்காக தான் வந்தாரு இல்லையா? ஆனா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சோர்ந்து போகவே இல்லை, பிளான் பி போட்டுட்டாரு. புறஜாதியாராகிய நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க இல்ல? நமக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்? அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நம்ம எல்லாம் சேர்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு தீராத பிரச்சனையை போட்டு நீங்க சுமக்காதீங்க, சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு சமாதானமாக இருங்கள். நீங்கள் அதிலே நம்பிக்கையையும் நீங்கள் விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தவறான பாதையில போகலாம். சோர்வுக்கு இடமே கொடுக்காதீங்க. வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மாணவர்கள் தான் தீர்வு கொடுக்க முடியும், வேற யாரும் தீர்வு கொடுக்க முடியாது. தீர்வு கொடுக்க வேண்டிய நீங்கள் பிராக்டிக்கலா பார்க்காதீங்க பிரச்சனைகளை, சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷனை பாருங்க, சூப்பர் நேச்சுரலா பேசுங்க. ஆண்ட்ரூ கொள்ள எழுதியிருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் வியாதியோட வந்தா அவர் தலையில கை வச்சு பேசுறாரு, சோகமாகலன்னா என்ன செய்வாரா? திரும்ப திரும்ப கை வச்சு கடைசி முடி இருக்கும் வரைக்கும் கை வைப்பாரா? அப்படின்னா என்ன பொருள்? விடவே மாட்டேங்கிறார்.
அந்த அளவுக்கு கேரண்டி. எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிடட்டும். ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, இந்த ஈஸ்டரோட ஒரு ஃபேமிலி அவங்க பர்த்டே ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் புக் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு 15 பேர் போயிருந்தோம், 15 பேர். ஆமா. அங்க போனா உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டோம், அதனால உங்களுக்கு இங்க இன்னைக்கு சாப்பிட என்ன அவ்வளவு கூட்டம் இருக்கு, ஈஸ்டர் லஞ்சு. சரிங்களா? அதை புக் ஒரு வாலிப பையன் தான் புக் பண்ணியிருந்தான். அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நேற்று எங்களுடைய டெலிகாலர் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆகுனால கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த தம்பி ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டான். ஐயோ என்ன ஆகுமோ இல்லையா? கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க எல்லாரும் 15 பேரும் போய் நிற்கிறோம். நானும் என்னுடைய மகளும் என்னுடைய சன்னின்லாவும் நாங்க டென்ஷனே ஆகல. ஒரு 14 பேர் உட்காரணும், 15 பேர் உட்காரணும். ஒரு ஒரு 10 சீட்டு உள்ள ஒரு டேபிள்ல போய் உட்கார்ந்துட்டோம். அங்க ஆர்கியூமெண்ட் நடக்கு. புரியுதா? மனதை விடவே இல்லை. அதிகபட்சம் என்ன, கடைசி வரைக்கும் இல்லை சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லி தானே பெரிய தலையா போயிட போகுது பாருங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நம்மளால விசுவாசிக்க முடிகிறது. ஏனென்றால் நான் பார்க்கிறதை ருசிக்கிறவர்கள் அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாத சக்சஸை நாம் விசுவாசிக்கிறவர்கள். எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, காணப்படாத சுகம் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே சொன்னா போதும், நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம், காணப்படாத சுகத்தை நான் விசுவாச கண்களினால் பார்க்கிறேன், காணப்படாத காண்டா மிருகத்தின் பலனை என்னுடைய சரீரத்திலே பார்க்கிறேன். இல்ல? ஆமா, மான்கால்களை பார்க்கிறேன், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயதாக மாறிவிட்டதை பார்த்தோம் பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்யறாரு பாருங்களேன். நானும் என்னுடைய மனைவியும் வாரம் 3 நாள் ஒரு ஜிம்முக்கு போறோம். ஒரு பிசியோதெரபிஸ்ட் வர்றாரு எங்களுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்க. நான் இப்ப யோசிக்கிறேன், ஆஃப் லைட்டு பலன் கூடிக்கிட்டே இருக்கு. இது வந்து நம்ம தானே போறோம், அப்படி அல்ல. நான் பேசிட்டே இருக்கேன் 4-5 வருஷமா, நமக்கு வயது திரும்ப வாழ வயதாயிரும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், மான்கால்கள், இது அப்படியே. அப்ப ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ல ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்கிறதை நம்முடைய வாழ்க்கையில அதை என்ன செய்யறாரு, வாய்க்க பண்ணுகிறார். சரிங்களா? ஆமா, உங்க கைக்கு எது நேரிடுதோ அதை நீங்க செய்யுங்க. அப்புறம் கடைசி அவன் எப்படி சாப்பாடு கொடுத்தான் பாருங்களேன் அந்த ஹோட்டல்ல. எங்களுடைய சன்னெல்லாம் வந்திருந்தாங்க, பபினா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, எப்பா இப்படி வந்து நம்ம அவன்கிட்ட கடன் கேட்கல, காசு தரமாட்டோன்னு சொல்லல, இப்படி வந்து இது சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லலான்னு சொன்ன உடனே அவர் வந்து எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. உடனே அந்த கடைக்கார மேனேஜருக்கு பேசி ஃபியூ மினிட்ஸ்ல தீர்வு வந்துட்டு. இப்போ அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் தேவன் திறந்து வைத்திருக்கிற வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, கையின் பிரயாசம் போன்லயே முடிஞ்சு போச்சு. ஒரு 7-8 மினிட்ஸ்ல எல்லாமே பிரச்சனை தீர்ந்துட்டு. அதனால என்ன செய்யணும்னா, பார்ப்பதை, ருசிக்கிறதை, கேட்கிறதை, நுகருகிறதை உணராதீர்கள், உணர்கிறதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அது அழகா எழுதியிருக்காரு பாரு, ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். டாமினேட், அது நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது. எது நம்மை டாமினேட் பண்ணணும்? ஆவிக்குரிய வார்த்தை. வார்த்தை ஆதிக்க செலுத்தணும். வார்த்தை சொல்லுகிறது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ரைட்? ஆமா, சில ஆவியானவர் பேசுறாரு பாருங்களேன். என்ன பேசுறாருன்னா, நம்முடைய சகோதரிகள்ல சிலருக்கு உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து உங்க கூட நிற்காம இருக்கலாம், வாழ்க்கை துணையை வந்து உங்க கூட நிற்காம இருக்கலாம். பிரதர், நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, உங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு நடக்குமா? உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆமா ஆமா ஆமா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். 2 பேரா? யாரை அழைத்தார் தேவன்? ஒரே ஒரு ஆளு தான் அழைச்சாரு. யோசித்து பாருங்களேன், ஒரே ஒரு நபரை தான் ஆண்டவர் அழைச்சாருங்க. அவனும் அற்புதமும், அவனோடு கூட அற்புதம் செய்கிற வல்லமையை கொடுத்து அனுப்புனார். நாக்குல வல்லமை, கையில இருந்த கோலில வல்லமை, கையில வல்லமை, இல்ல
அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமா, உங்களில் சிலரை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த கேள்விக்கு போலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 8. பணம் இல்லாதவர் செழிப்படைய எந்த மூன்றையும் அறிக்கை செய்ய வேண்டும், ஏன்? ஓகே, யார் இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. நிரஞ்சனா சொல்லுவா பாஸ்டர். நிரஞ்சனா சிஸ்டர் சொல்லுங்க. பணம் இல்லாதவர் ராஜ்யத்தையும் முழு இதயத்தோடு தேட வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஓ, வெரி குட். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கீங்க. ஒரு 5 மார்க்ஸ் போட்டுக்கிடுங்க. 103வது பக்கம் பாஸ்டர். 103வது பக்கம் பாஸ்டர். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவையான எல்லாம் என்னிடம் இருக்கிறது, நான் செழிப்பான ஒரு நபர் என்று சொல்லும் போது எங்களது எல்லாம் சொல்லும்போது அவருடைய வங்கி கணக்கில் பணமே இல்லை என்றாலும் அவர் உண்மையையே சொல்கிறார். அதாவது 3 நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவையான எல்லாம் என்னிடம் இருக்கிறது. 2வது, 3வது நான் செழிப்பான ஒரு நபர் என்று. பணம் இல்லாதவர்கள் செழிப்படைய எந்த 3ஐயும் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் பேஜ் 103ல லாஸ்ட் பேராகிராஃபுக்கு முந்தின பேராகிராஃப் மிடில் இருப்பாருங்க. நீங்க என்ன சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு தேவையான எல்லாம் என்னிடம் இருக்கிறது. 3வது, நான் செழிப்பான ஒரு நபர் என்று நீங்க சொல்லும் பொழுது அவருடைய வங்கி கணக்கில் பணமே இல்லை என்றாலும் அவர் உண்மையே சொல்லுகிறார். ஆமா, பலவீனன் என்ன சொல்லணும்? பலவான் என்று சொல்லணும். ஏழை என்ன சொல்ல வேண்டும்? நான் செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும். ஆமா, ஐஸ்வர்யவான், கோடீஸ்வரன் என்றெல்லாம் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. தாராளமா சொல்லுங்க, ஏராளமா சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. நான் ஒரு பாட்டு எழுதுன பாருங்க. கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன். ஏன் தைரியமா எழுதுறேன்னா, கோடிங்கிற வார்த்தை வசனத்துல இருக்கா? இருக்கு. யாருக்கு சொல்லப்பட்டது? பெருகுவாயாக. எப்படி அந்த கோடி வரும்னு சொன்னாங்க? எப்படி அந்த கோடி வரும்னு சொன்னாங்க? பகைஞனின் வாசல்களை சுதந்தரிப்பாய், உன் சந்ததி பகைஞரின் வாசல்களை சுதந்தரிப்பாய். பாருங்கள், இல்ல அவனுக்கு ரெபெக்காளுடைய பிரதர்ஸுக்கு அவ்வளவு வெளிப்பாடு பாருங்களேன். ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா கணக்குலையும் $1,000,000 வரப்போகுது, கனேடியன் டாலர். ஆமென். அதுக்கு எதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. ஒண்ணுதான் பார்க்கணும், விசுவாசத்தை பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் விசுவாசம் வந்திருக்கு. சரிங்களா? ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும்? நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், அநேக நல்ல நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஆமா, உங்களுக்கு ஆஸ்திகள் பெருக வேண்டும். அதான் தேவனுடைய டிசைன். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்க முடியாததா இருந்தது. அந்த செழிப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதே பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையை நம்பி இவர்கள் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் $1,000,000 வந்து சேருவதாக, அது சூப்பர் நேச்சுரலா வருவதாக, இன்றைக்கு அது துவங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஓகே. ஏன் பணம் இல்லாதவன் தான் செழிப்பாக இருக்கிறதை போல பேச வேண்டும் என்றால், அவன் ஆவியில் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அதனால்தான் நான் $1,000,000 பேசுறேன். வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு சற்று கால தாமதம் ஆகுது. இதை பிடித்து கொள்ளுங்க. நான் பேசிட்டேன், நீங்க ஆமா சொல்லிட்டீங்க, 2 பேரும் ஒருமனப்பட்டோம், அது அப்படியே நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா வராது. அது அற்புதமாக தான் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். 9வது கேள்விக்கு போலாம். எந்த இரண்டும் ஒத்து போகாது என்னும் நிஜத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. யாருமே இல்லையா? 103வது பக்கம் பாஸ்டர். ஓகே.
ஆவி செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க. ஆவிக்குரிய உண்மையும் வெளியே காணப்படுகிற உணரப்படுகிற உண்மையும் எப்பொழுதும் ஒத்து போவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெரி குட். எந்த இரண்டு ஒத்து போகாது எனும் நிஜத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேஜ் 103 செகண்ட் பேராகிராஃப், ஆவிக்குரிய உண்மையும் வெளியே காணப்படுகிற உணரப்படுகிற உண்மையும் ஒருபோது ஒத்து போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து செயல்படுவீர்கள் என்றால் அது வெளியே காணப்படுகிற உணரப்படுகிற சத்தியத்தை மேற்கொள்ளும். தேவனுடைய நித்திய வார்த்தையின் மீது உங்களுடைய விசுவாசம் அலசடிப்படாததாய் இருக்கும்போது, சந்தேகப்படாததாய் இருக்கும் பொழுது, அது முரண்படுகிற தற்காலிக சூழல் மாறுபடி கிரியை செய்கிறது. அப்படித்தான் ஆவியில் எது ஏற்கனவே உண்மையாய் இருக்கிறதோ அது வெளியேயும் உண்மையாய் மாறுகிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுடுங்க. எந்த ரெண்டு ஒத்து போகாதுன்னா ஆவிக்குரிய உண்மையும் வெளியே காணப்படுகிற ரெண்டுமே ஒத்து போகாது. வேதத்துல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன இல்லையா? பாருங்க, கோலியாத்து பிராக்டிக்கலாவே இல்லை இல்லையா? வெளியே காணப்படுகிற உணரப்பட்டது என்ன? அவன் பெரிய ஜாயன்ட் இல்லையா? அதாவது எல்லா அற்புதமும் அதானே இது. ஆமா, இயேசு கிறிஸ்து நல்லா இளைப்பாருகிறார். உண்மை என்னது? நிஜம் என்னது? எதை உணர்றாங்க? எதை பார்க்குறாங்க? பயங்கரமான சூழ்நிலைய இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறாரு? அமைதியான கடலை பார்க்கிறாரு இல்லையா? ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லை பாருங்க. ஒருபோதும் ஒத்து போவதில்லை. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், அற்புதம் தான் நம்ம வாழ்க்கை. அற்புத ப்ரொவிஷன் தான். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், தட் ஆல் த வேஸ் ஆஃப் த லார்ட். எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரொவிஷன்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். கஷ்டப்பட்டு இல்ல, ஆனா கையின் பிரயாசம் வரணும். அவன் விதைச்சான் இல்லையா? இன்னொன்னு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்கள் இப்போ இதுவரைக்கும் செய்ததை விட இந்த வெளிச்சத்துக்களை வந்த பிறகு அதே வேலையை நீங்கள் உற்சாகமாக செய்கிறீர்கள். முன்னால சோறு வரும், டயர்டா வரும், ஐயோ இவ்வளவு வேலை இருக்க. நோ 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 நோ, எல்லா வேலையும் நீங்க என்ஜாயபிளா செய்வீங்க, என்ஜாய் பண்ணி செய்வீங்க. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஐயோ முன்னால எனக்கு வாழ்க்கையில போரிங்கா இருந்தது, லோன்லினஸா ஃபீல் பண்ணோம், இப்போ ஜாய்ஃபுல்லா இருக்கு இல்ல? அவருடைய பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்றீங்க. சமையல் பண்ணும்போது அவரை துதிக்கிறீங்க, பாடுறீங்க. எல்லாருக்கும் அதுதான் தலையெழுத்து. ஆமென். கடைசி கொஸ்டின் போயிடலாம். ஆவிக்குரிய உலகத்தை பற்றி இரு முக்கிய நிஜங்களை எழுதுக. வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் இருக்கிறீங்க? இல்லைன்னா லிதியா யார சொல்றாங்களோ அவங்க சொல்லலாம். ஆவிக்குரிய உலகம் பொய்யோ போலியோ அல்ல, அது ஒரு கற்பனை உலகம் அல்ல, அது நிஜமானது. உண்மையிலே ஆவிக்குரிய உலகம் தான். 107 பக்கம் பாருங்க. 107 ஓகே பாருங்க. முதல் 106வது பக்கத்தை பாருங்க. 106ல பாட்டம் மோஸ்ட். ஆவிக்குரிய உலகம் பொய்யோ போலியோ அல்ல, அது ஒரு கற்பனை உலகமும் அல்ல, அது நிஜமானது. இரண்டு அல்ல, அந்த கொஸ்டினை விட்டு நினைக்க. அதுல இரண்டு முக்கிய நிஜங்கள் என்னவென்றால், இதைத்தான் ஆவிக்குரிய உலகம் பிராக்டிக்கலானது. அப்படி யோசிச்சுக்கிடும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். 107வது பக்கத்துல சிஸ்டர் சொன்னது பாருங்க, செகண்ட் பேராகிராஃப். ஆவி மண்டலத்தில் நிஜமாய் காணப்படுகிற ஆவிக்குரிய பொருளை தேவன் எடுத்து வெளியே நாம் பார்க்கிற இந்த எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆவிக்குரிய மண்டலம்தான் ஆரம்ப சக்தியாக இருக்கிறது. ஆரம்ப சக்தி எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர் நேச்சுரலி சோ ஸ்ட்ராங். ஆமென் சொல்லுங்க. Supernatural provisions are always so strong. Supernatural protections are always so strong. நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த வெளிச்சத்துல வந்த பிறகு எல்லாம் நடக்கிறது, நல்லா நடக்கிறதுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ரொம்ப வலிமையானது, அது வெளிப்படுது. நம்ம பாதுகாக்கிற, நம்ம கவலையிலிருந்து விடுதலை பண்ணினது ஒரு பயங்கரமான சக்தி. பயத்திலிருந்து விடுதலை ஆக்குனது ஒரு ஆவிக்குரிய சக்தி, அது ரொம்ப நிஜமானது. அதே போல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்விகள், எல்லா டிலே எல்லாவற்றையும் நீக்கி
அது நிச்சயமாகவே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். ஏனென்றால் அது இட் ஹாஸ் சூப்பர் நேச்சுரல் ஆசம் பவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்படி நான் பிளஸ் பண்றேன், உங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை குறித்து இன்னும் கூடுதல் வெளிச்சம் நமக்கு தேவை. ஆமென். தேவன் தந்த இந்த அருமையான புஸ்தகத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி, நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம். we have already got it என்பதை எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு, அருமையான சகோதரிகளுக்கு இதை ஏற்றுக்கொள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே மாம்சமாக மாறுவதாக எல்லா டிலேயும் நான் கேன்சல் பண்றேன். எல்லா பயம், அவிசுவாசம் இருக்கிற அந்த கொஞ்சம் அவிசுவாசமும் நீங்குவதாக, கொஞ்சம் பயமும் அகன்று போவதாக, அந்த கொஞ்சம் சந்தேகமும் கவலையும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால இவர்கள் ஆவிக்குள்ளாக பெற்றிருக்கிற அந்த மிகப்பெரிய வலிமையான ஆசீர்வாதங்களை, நிஜமான ஆசீர்வாதங்களை நாங்கள் யாவரும் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.